اللهم استطعت وما توفيقي الا بالله. اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. இப்போ நம்மளாம் தஃப்சீர் ஜலாலைனில் ஓதி இருக்கிறோம். அதாவது பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் இருந்தார். அவருக்கு நிறைய வசதிகள் இருந்துச்சு, சொத்து பத்துகள் இருந்துச்சு. அவுலாதுகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை திறந்து பெரிய ஒரு கிருபை. பிள்ளை இல்லை, மனைவி மக்கள் இல்லைனாலே நம்ம யாரும் கேட்டேன் சீட்டி பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகள் இருக்கிற பாயில் மூணு ஒன்றா அடிக்க வந்துடுவான்டாங்குவான். என்ன இருக்க இல்லை உன்னை பேசாதான் பெரிய குடும்பம்டா, அவனுக்கு நிறைய பிள்ளைகளோடா இல்லைன்னும் அடித்து நொறுக்கிடுவான். வந்து ஏங்குவான் அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, ஒன்று சல்லையும் கிடையாதுடா, அவனை அடித்தா ஆள் கிடையாதுடாங்க. அப்படி தானே அண்ணன் தம்பிகள்லாம் உண்டுறான். நெருக்கணும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன்டா, நம்மளை கை வைக்கவே பயப்படுவான், நம்மகிட்ட பேச பயப்படுவான். விளங்குதா பாரு, பெரிய வசதி எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. பிள்ளை இல்லை, சகோதரர்களுக்கு பிள்ளை இருந்துச்சு. அப்படி தானே, அதாவது சொத்து பிள்ளைகளுக்கு போகும். பிள்ளைகள் இல்லைன்னா யாருக்கு போகும்? அத்தா வந்து அசபாவாயிடுவார். பிள்ளைகிட்ட அத்தா இல்லை, ஜத்துலாம் இல்லைன்னா சின்னத்தா பெரியத்தா அம்மு வந்து வாரிசாக வருவார். அம்மு இல்லைன்னா பிள்ளைகிட்ட அகு அவனும் இல்லைன்னா யார் வருவா? அம்மு வருவான், சச்சா வருவான், சச்சா வாரிசாக வருவான். சகோதரன் இல்லைன்னா அம்மு வருவான். அம்மு இல்லைன்னா அம்மனுடைய பிள்ளைகள் வந்துடுவானோ. அப்படி தானே நம்ம சச்சா பிள்ளைகள்லாம் வருவான் வாரிசு. அந்த நிலையாயிடுச்சு இவருக்கு. அவனும் அடித்து கொண்டு போட்டானு இவரை. இந்த ஆள் சாவும் மாட்டேங்காரு, சொத்து நிறைய வச்சுருக்காரு, அடித்து கொண்டுட்டானுவோம். கொண்டு ஊரினுடைய எல்லையில் கொண்டு போய் போட்டானுவோம். விளங்க சூருள் பாலதுன்னு சொல்லுவாங்க. ஊருக்கே சோறு கட்டுவானுவோம். கட்டி ஒரு நுழைவாயில் மாதிரி வச்சுருப்பான். வச்சுருக்கோம்ல பண்ண ஒரு ஆர்ச்சி மாதிரி வச்சுருக்கான், நுழையும் இடம், நூற்றாண்டு விழான்னு ஒரு நுழையும் இடம். அதுமாதிரி ஊருக்கே வந்து ஒரு ஆர்ச்சி மாதிரி வைப்பானுவோம். விளங்குதா? அந்த அங்கே கொண்டு போட்டான், நுழைவாயிலில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், சூரூர் படத்தில் கொண்டு போட்டானோ. போட்டுட்டு மூசா எழுதுனாப்ட, மூசா எங்கள் பெரிய தாவை அவனோ கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானோ, கள்ளப்பேரு. விளங்குதா? உடனே அல்லாவே எங்கள் துவா செஞ்சு எங்களுக்கு யார் கொலை செஞ்சாலும் குற்றவாளியை கண்டுபிடிச்சி தருங்கிறான். இவனுள்ளே கொண்டுட்டு உடனே மூசா தான் அல்லாட்ட துவா கேட்டாங்க. யாருலா கொலை நடந்திருக்கு, கொன்றவன் யாருன்னு தெரியலையே இருப்பே, அவை யாருன்னு எங்களுக்கு காமிச்சுதான்னு கேட்டாங்க. உடனே டக்குன்னு அடிச்சுட்டான். அல்ல எனக்கு ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கள், மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த மையத்துக்கு மேலே அடிச்சிங்கன்னா அந்த மையத்தே உயிர் பெற்று யார் கொலை செஞ்சான்னு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லிட்டான். இது கேளு, விளங்குதலா? ஒரு மாட்டை இருக்கணும், அந்த மாட்டினோட ஒரு பகுதியை எடுத்து நாக்கையோ பாலையோ ஏதோ ஒரு உறுப்பு எடுத்து மேலே ஒரு தட்டு தட்டிட்டா போதும், எந்திரிச்சு அதை பேசிடுவோம்னு சொல்லுங்கண்ணா. ஒன்று இல்லை இல்லாட்ட கேட்டேன், ஒரு மாட்டை இருக்க சொல்கிறான்டா, ஒரு மாட்டை அறுத்து அந்த உறுப்பு எடுத்து அதில் தட்டிட்டோம்னா அந்த மையத்தே யார் கொலை செஞ்சாங்கன்னு பேசிடுவான்னு. அது தத்தகினா உசுவாயாவே எங்களை கிட்டதிலே பண்ணுறீரு. ஒரு கொலை நடந்திருக்குங்கிற ஒரு மாட்டை கொலை செய்ய சொல்கிறீர, அந்த கொலைக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அது தத்தகினா உசுவா எங்களை கிண்டல் பண்ணுகிறீரான்னு கேட்டானு. உடனே இவங்க என்ன சொல்லணும்? கிண்டல் பண்ணலைன்னு தானே சொல்லணும். என்ன செய்யணும்? கிண்டல் பண்ணலப்பான்னு சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டிய அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், முட்டாள்களில் நான் ஆகுவதிலிருந்து அல்லாஹ்வை கொண்டு காவல் தேடுகிறேன். கிண்டல் பண்ணுறது யார் வேலை? அது முட்டா பேர் ஒரு வேலை. இபாரத்து நசு, இஷாரத்து நசு, தலாலத்து நசு, இறுதியலாவு நசுன்னு ஓதனமில்ல, அப்படியே உனக்கு சொல்லிச்சு. இஷாரத்து நசு கிண்டல் பண்ணுறீரான்னு கேட்ட உடனே என்னை முட்டாள்னு கேட்ட மாதிரி இருக்க.
முட்டாளில் கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, ஏழை கணியம் பண்ணுறது, எள்ளி நகரை ஆடுறதுலாம் யார் வேலை? முட்டா பேருடைய வேலை. என்னை முட்டாள்னு கேட்டியாவது இல்லா என்ன கூனவியல் ஜாகிலி. முக்கியமான சட்டத்தை கேட்குறேன். இந்த சட்டத்துக்கு நான் அல்லாட்ட கேட்டு பதில் சொல்கிறேன். கிண்டல் பண்ணுறியான்னு என்னை பார்த்து கேட்குறியாடா? கிண்டல் பண்ணுறதுக்கு முட்டாளுடைய வேலையில் இல்லை. அவன் காதில் எப்படி விழுது? முட்டாள்னு கேட்ட மாதிரி இருக்கா? முட்டாள்னு சொல்லலையே. கிண்டல் பண்ணுறது முட்டாளுடைய வேலை. இஷாரத்துனஸ். உன்னையே வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோன்னு வருதில்ல. உன்னை சொல்லும்போது இன்னொன்னை விளங்கணும். இந்த மாதிரி என்னது தத்தகுதுன்னு ஆகுதுவான்னு ஒன்று ஆகுது பில்லா என்ன கூறமில் ஜாகிரி. முட்டாள்களில் ஆகுதுன்னு அல்லாட்ட காவல் தேடுறேன். இன்னொன்று டக்குனு கீழே இறங்கிட்டானுவோம். விளங்குதா? எனக்கு சரிங்க அந்த மாடி எப்படி இருக்கும் என்ன அதுக்கு தேவையில்லாமல் என்ன செஞ்சானுவா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சானுவா. அல்லா பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்ன செஞ்சான்? பதில் சொல்லணும். விளங்குதப்பா? அந்த சம்பவத்தை அங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இது கால மூசாங்கிறது இருக்குங்களே, இது பின்னால் உள்ளது. இதுக்கு முன்னால் இது கத்தல் தும் நப்சன் ஃபத்தாரத்தும் ஃபீகான்னு ஒரு ஆயத்து இருக்கு. அதுதான் ஆதி. ஆனால் அதை சொல்லாமல் உணர்கல்ல இது கத்தல் தும் நப்சன் ஃபத்தாரத்தும் ஃபீகாங்கிறது பின்னால் சொல்கிறான். அவன் வந்து சொன்னதை முற்படுத்துகிறான். ஏன்னா இதில் நிறைய நூதனங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் விளக்க வேண்டியது இருக்குது. இன்னல்லா ஏமுருக்குமன் ததுவு பக்கரான்னு என்னடா எடுத்த உடனே இன்னல்லா ஏமுருக்குமன் ததுவு பக்கரா எல்லாம் மாட்டே இருப்பது உண்டியா ஊரான் வருது. என்ன இது திடீர்னு இப்படி வருது? நீங்கள் சிந்திப்பேன். தக்கதையும் தகீர் செய்கிறதுனால என்ன செய்யும்? ஒரு நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், நம்மளுக்கு உற்சாகம் வரும். என்ன இப்போ எடுத்த உடனே எல்லாம் மாட்டை இருக்க உண்டியா ஊரான்னு சொல்லுவாங்க. எதுக்காண்டி மாட்டை இருக்க சொல்லி ஆகுனா என்ன ஒரு சிந்தனை வரும். அவனுக்கு கிண்டல் பண்ணுறான், கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே புரிஞ்சிருக்கிறதுனால என்ன இருக்குது? இது கத்தல் நப்சனை விட இது கால மூசான்னு சொல்லுங்கிறத என்ன இருக்குது? முற்படுத்திட்டான்ல. விளங்குதா? இது கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது நீ கௌமிகி தன் கூட்டத்தினர்களுக்கு சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். எப்படி இன்னல்லா ஏமருக்கும் அன்தது பக்கரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று ஏவுகிறான் என்று சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். அதான் போடுறாங்க. இது அவ்வளவு ஆதிகள் கிஸ்ஸத்தி அப்படி தானேப்பா? இது சொல்லுப்பா எப்படி கொடுக்கணும்? அவ்வளவு ஆதிகள் கிஸ்ஸத்தி. இந்த கிஸ்ஸாவினுடைய ஆரம்பம் கவுலுஹு தஆலா பின்னால் வருகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லாயிருக்கும். அவ்வளவு ஆதிகள் கிஸ்ஸத்தி இந்த சம்பவத்தின் துவக்கம். அவ்வளவு ஆதிகள் கிஸ்ஸத்தி இந்த கிஸ்ஸாவின் துவக்கம் கவுலுஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லா இருக்கும். அது குர்ஆனில் இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்கப்பா. அது பின்னால் வருது. இங்கே உள்ள இதை வெட்டிக்காத. இதா இது கல்தத்து நப்சன் வத்தாரத்துங்கிறதா இருக்கும். இதை இந்த ஆயத்து இங்கே இருக்கே, பின்னால் இருக்கே. ஆனால் இங்கே தொடர்ந்து இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. விளங்குதா? இது கத்தல் அந்த கோடு கிடையாது. விளங்குதா? கோடை வெட்டணும். கோடை வெட்ட எப்படி வெட்டுவேன்? இது கத்தல் கோடு போட்டுடலாம், கோடு வெட்ட முடியாது. இதனுடைய ஆரம்பம் இது கத்தல் நப்சன் வத்தாரத்துங்கிறதா இருக்கும். நீங்கள் ஒரு ஆன்மாவை கொன்று அதிலே நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்ட போது நடந்தது எண்ணி பாருங்கள். சரி, இப்போ இன்னமா ஃபுக்கத்து அணுகு முந்தின சம்பவத்தை விட்டும் இந்த இது கால மூசா என்பதை பிரிக்கப்பட்டதும் குத்திமத்து அணுகு அந்த முந்தின சம்பவத்தை விட்டும் இது கால மூசா என்ற இது கால மூசாலி கௌமி என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை முற்படுத்தப்பட்டிருப்பதும் லிஸ்து கலாலிஹி அது தனித்துவம் பெற்றிருப்பதனாலாக இருக்கும். இது கால மூசாங்கிறது என்ன செய்யுது? தனித்துவம் பெற்றிருக்கிறதுனால இருக்கும். பி நவ் இன் ஆகர மின் மசாவீஹிம் அவங்களுடைய தவறுகளிலிருந்தும் பனி இஸ்ரவேலுடைய குற்றங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் வேறு வகையான ஒரு வகையை கொண்டு அது தனித்தன்மை பெற்றிருப்பதாக இருக்கும். அது ஒரு வகையான ஒரு தனித்தன்மை இருக்கும். அவன் எவ்வளோ சேட்டை பண்ணான். ஒவ்வொரு என்ன அல் இஸ்திஸாவ் பில் அம்ரி இந்த அம்ரே அவங்க கிண்ட பண்ணதாக இருக்கும். இன்னெல்லாம் ஏவும் இருக்கும்னு ததுவ பார்க்குறான். என்னங்க கொலை நடந்திருக்குன்னா கொலை செய்ய சொல்கிறீங்களா கேட்குறான். அவன் தான் செஞ்சுருக்கான் அந்த சேட்டையில். அவ பதறிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கானு. விளங்குதப்பா? அந்த விளங்க தனித்தன்மை என்ன? அது இஸ்திஸாபில் அம்ரி மாட்டி அறுப்பதை கொண்டு ஏவியதை அவங்க கிண்டல் பண்ணியதாக இருக்கும். வல் இஸ்திக்ஸாவு ஃபி சுவாலி சுவாலை அடுக்கு அடுக்காக கேட்டதாக இருக்கும். தொடர்ந்து கேள்விகள் கேட்டான். அது எப்படி அந்த மாடு எப்படி அந்த மாடு என்ன இந்த மாட்டை பற்றி கேள்வி கேட்டானோ இல்லை. வல் இஸ்திக்ஸாவு ஃபி சுவாலி சுவாலை அடுக்கடுக்காக அவங்க அறியப்படுத்தினதாக இருக்கும்.
தருக்குள் முசாரத்தி இதில் இம்திசாலி கட்டுப்படுவதின் பக்கம் தீவிரமானதை விடுவதுமா இருக்கல. அல்ல என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்படி கேட்காம கிண்டல் பண்ணுறீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க மாடாருன்னு எதாவது மாடா எடுத்து தொலைய வேண்டியதானே கேள்விகள் கேட்குறான். தருக்குள் முசாராத்தி இதில் இம்திசாலி கட்டுப்படுவதின் பக்கம் தீவிரமானதை விட்டதுமா இருக்கும். அல்லா என்ன சொன்னால் முசாராத்தி வேகமாக இது கட்டுப்படணும், அதை விட்டுட்டான். தருக்குள் முசாராத்தியில் இம்திசால் கட்டுப்படுவதின் பக்கம் தீவிரப்படுவதை விட்டதுமா இருக்கும். அதான் இங்கே இருக்குது. அதை இதை முதல் சொல்கிறான். கிஸ்ஸத்துஹு இந்த சம்பவம் அன்னஹு கானஃபீஹிம் அவர்களிலே ஷேகுன் மூசீருன் ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு பெரிய மனிதர் இருந்தார். விளங்குதா? கிஸ்ஸத்து சம்பவம் அன்னஹு விஷயம் கானஃபீஹிம் அவர்களிலே இருந்தார் ஷேகுன் மூசீருன் வயது முதிர்ந்த ஒரு வைசாலி இருந்தார். இப்போ கத்தலை இபுனுகு அதாவது பனு அகீஹி அவருடைய சகோதரின் பிள்ளைகளே கொண்டுட்டானுவோம் அவரை. விளங்குதப்பா? கத்தலை இபுனுவருடைய முகம் கொண்டான்னு வருது. மௌனே இல்லையா? அவருக்கு வாரிசு கிடையாது. இது விளங்குதா? பிள்ளைகள் இல்லை. அப்போ இபுனுவை கொண்டு நோக்க என்ன? பனு அகீஹி சகோதரின் பிள்ளைகள் கொன்று விட்டார்கள். ஏன்? தமன் ஃபி மீராசி அவருடைய சொத்திலே ஆசைப்பட்டதினால். தமன் ஃபி மீராசி அவருடைய சொத்திலே ஆசைப்பட்டதினால். விளங்குதப்பா? தமன் ஃபி மீராசி அவருடைய சொத்தில் ஆசைப்பட்டதினால் கொன்று விட்டார்கள். கொன்று தரகூரை கொண்டு போய் போட்டாங்க அலா பாபில் மதீனா அந்த ஊரினுடைய அந்த வாயிலே கொண்டு போய் போட்டான். எல்லையில் கொண்டு போய் போட்டான். சூருல் மதீனாவில் கொண்டு போய் போட்டான். ஊரினுடைய எல்லை சுவற்றிலே கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? போட்டான். சும்மா ஜாவு பிறகு வந்தார்கள் கள்ள பேருவோ இத்தாலி போனபி தபிகி இந்த ரத்தத்துக்கு பரிகாரம் தேடிய நிலைமையிலே வந்தார்கள். ரத்தத்துக்கு பெரிய தாய் கொண்டுட்டான் யாருன்னு மூசா நீங்கள் பார்த்து சொல்லணும். உடனே இப்போ அமரகும் மூசா அல்லாட்ட துவா கேட்டு உங்களுக்கு அல்லா ஏவிட்டான். அமரகும் அல்லா ஏவினாலும் மூசா அலசனா ஏவனாங்கன்னு சொல்லு. விளங்குதா? அல்லாதனை ஏவுறான் அதை ஏவலை சொல்கிறாங்க. அமரகும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏவினான் எது பகு பக்கரத்து ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்றும் எதிரி பூகு இந்த மாட்டை எதிரி பூகு அந்த மையத்தை அடிக்க வேண்டும். பாதிகா அந்த மாட்டில் ஒரு துண்டை கொண்டு பாதி என்ன எடுத்துங்க மாட்டில் ஒரு துண்டை கொண்டு அந்த மையத்தை அடிக்க வேண்டும் என்றும் ஏவினார்கள். அல்லது அல்லாஹ் ஏவினான். ஏலி யஹ்யா அவர் உயிர் பெற்று எழுவதற்காக வேண்டியும் யுக்பிரபி காத்திலிகி தன்னை கொன்றவரை அவர் அறிவிப்பதற்காக வேண்டியும் அந்த மையத்தை எந்திரிச்சு பேசிடும்பா அவை ஒரு மாற்று அருங்கள் என்று நினைஞ்சா அல்லாஹ் சொன்னான். அல்லது அல்லாஹ் சொன்னதை மூசா எடுத்து சொன்னாங்க. காலு அவர்கள் கேட்டார்கள் தத்தகிதுனா உசுவா எங்களை நக்கலவே பண்றீரே, தத்தகிதுனா உசுவா எங்களை ஏகடியம் பண்ணுகிறீரா என்று கேட்டானு. இல்லை உசுவன் நாங்கிறது முந்தின மஃபூலு, உசுவனுக்கு ரெண்டாம் மஃபூலு. விளங்கன்னு கேட்டான் மஹுசுவன் வரணும். ஆனால் உசுவன் மஸ்தரா வந்திருக்கு. விளங்குதா? எப்படிங்க மஸ்தரா வருது? விளங்கன்னு கேட்டால் ஹபரில் அது விளங்குதப்பா. மக்கான உசுஇன் கிண்டல் செய்யும் இடமாக ஆக்கிவிட்டீரா, எங்களை கிண்டல் செய்யும் இடமாக ஆக்கிவிட்டீரான்னு அர்த்தமா? அல்லது அவுகுலகு அந்த கிண்டல் செய்யப்படுகின்ற ஆளுகளாக எங்களை ஆக்கிட்டீங்களா, கிண்டல் செய்யப்படுகின்ற ஆளுகளாக எங்களை ஆக்கிவிட்டீர்களா అని அர்த்தம் வைக்கணும். அல்லது உசுவனுக்கே மஹசூவனுடைய அர்த்தம். உசுவன் இப்படி அவன் பிரச்சனை இல்லாமல் போயிடும். அவ மஹசூவன் பினா எங்களை கொண்டு பரிகாசம் செய்யப்படக்கூடியவளாக ஆக்கிவிட்டீரா. ஒருத்தர் செத்துருக்கான்னு சொல்கிறோம் மாட்டா இருக்கு, அதுக்கு எங்கே என்னங்க சம்மந்தம் இருக்கு எனக்கு கேட்குறான். அவ மஹசூவன் பினா எங்களை கொண்டு பரிகாசம் செய்யப்படக்கூடியவளாக ஆக்கிவிட்டீரா. அல்லது மஸ்தருடைய அர்த்தமே வச்சிடறான். அது ஜெயிதுன் ஆதிலுன் என்று சொல்வதை விட ஜெயிதுன் அதுலுங்கிறது என்ன இருக்குது பாலகாவுடைய வார்த்தை. ஜெயிதுன் அயலிமுன் என்று சொல்வதை விட ஜெயிதுன் அயல்முன்னு சொல்லுவாங்கல்ல. இசுபாயில் சொல்லுவ இடத்துல மஸ்தரை சொன்னால் கடப்புன்னு இருக்கும். கணக்கு பிள்ளை வர்றாருங்கிறதே கணக்கு வர்றாரு, கணக்கு வாங்கங்க. நீதி வருகிறது, நீதிமான் வருகிறான் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நீதிய அரசர் வருகிறார் என்று சொல்ல இடத்துல நீதியே வந்து விட்டது. ரொம்ப நீதவானாக இருந்தால் நீதி அரசருங்குவான், நீதின்றான். அவனுக்கே நீதின்னு மஸ்தரை சொல்லிடுறான். அது மாதிரி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? அவில் நப்சகு
எங்களை கிண்டலாக ஆக்கிவிட்டீரா. அல் ஹஸ் நப்சவுன்னு என்ன அர்த்தங்க? எங்களை கிண்டலாக ஆக்கிட்டீரா. எங்களை கிண்டலாக மஸ்தர் முபாலகாவுடைய அர்த்தம் கிடைக்கும். ஜெய்துன் அதுருன் மாதிரி எழுதுனப்பா. அபில் ஹஸ் நப்சவு எங்களை கிண்டலாக ஆக்கிவிட்டீரா கேட்டானு. ஏன் விளங்குதப்பா? ஃபரத்தில் இஸ்திஹ்சாயி இங்கே கிண்டல் பண்ணுவது எல்லை மீறி இருப்பதினால், கிண்டல் செய்வது எல்லை மீறி இருப்பதினால் நப்சவு எங்களை கிண்டலாக ஆக்கிவிட்டீரா கேட்டானு. விளங்குதப்பா? ஏன் இப்படி கேட்டான்? இஸ்திபாதன் லிமா காலவு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒன்றை பாரதூரமாக்க, செத்து போனவனை ஒரு மாட்டை சாவடிச்சு அதில் அடித்தா எப்படிங்க பேசும்? அது நடக்காத ஒன்றுங்கிற மாதிரி பேசலாம். இஸ்திபாதன் லிமா காலவு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒன்றை பாரதூரமாக கருதியதினால், அவ் இஸ்திஃபாபன் பிஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசியதை லேசாக கருதியதினால். இஸ்திஃபாப் செய்யலாம், என்னங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, இஸ்திஃபாப் செய்யலாம். அவ் இஸ்திஃபாஃபன் பிஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினதை அவங்க லேசாக கருதியதினால் இப்படி சொன்னானுங்க. என்னப்பா? சரி, இப்போ உஸ் அன் முதல் கிராத் என்னது? உஸ் அன் வன் வாவு கிடையாது, உஸ் அன் தான். ஆனால் கர ஹம்சா ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களும் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களும் அந்நாஃபி 7 காரிகளில் ஒருவரான நாபி இமாமை தொட்டும் அறிவிக்கிறார்கள். சுக்கூனி எப்படி அறிவிக்கிறாங்க? சுக்கூனை கொண்டு அறிவிக்கிறார்கள். எப்படி? உஸ் உஸ் அன் விளங்குதா? இங்கே உசுவன்லப்பா இருக்குது, ஏக்கி லம்முல இருக்கே. ஆனால் நாபி மாமி தொட்டும் ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் சுக்கூனை கொண்டு அறிவிக்கிறார்கள். உஸ் அன் ஹம்சா படி. ஹப்ஸு இமாம் அண்ட் ஆசிம் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசிமில் அது என்னவோ ஆவுதீம்னு போட்டிருக்க மாதிரி இருக்கப்பா, புள்ளி கிடையாப்பா, ஆசிம் தான். 7 காரியம் நம்ம குரானில் நம்ம இப்போ ஓதுறோம்ல, இது உள்ள என்ன கிராத்து? ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி கிராத்து தான் கேட்டேன். ஹப்ஸன் ஆசிம் உங்கள் ராமான்பேட்டை சனதில் பாரு போட்டிருக்கும். ஹப்ஸன் ஆசிம் ஹப்ஸு ரஹ்மத்துல்லாஹி கிராத்து. ஆனால் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. அவங்க தான் 7 காரிகளில் ஒருத்தவங்க. ஹப்ஸிமாம் கிடையாது. ஹப்ஸு கிராத்து அவங்க காரியம். அவங்க 7 காரிகளும் உண்டாக்க மாட்டான். எத்தனை தடவை சொல்லியிருக்கல நான் கேட்டேன். அப்போ ஹப்ஸ் அண்ட் ஆசிம் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொட்டும் ஹப்ஸிமாம் ஓதுகிறார்கள். இப்படி ஓதுறாங்க. லம்மி ஜாயி ஜேய்க்கு லம்மை கொண்டும் கல்பில் ஹம்சத்தி வாவன் ஹம்சாவை வாவாக புரட்டுவதை கொண்டு ஓதுறாங்க. அதான் உசுவன் உசுவன் கேட்டேன். மேலே உள்ளதான் உசு அன் ஹம்சா. சரி, கால மூசா சொன்னா அவுது பில்லாஹி அன் அக்கூன மினல் ஜாஹிலீன் முட்டாள்களில் நான் ஆயிருப்பதிலிருந்து அல்லாஹ்வை கொண்டு காவல் தேடுகிறேன். அவுது பில்லாஹி அன் அக்கூன மினல் ஜாஹிலீன் முட்டாள்களில் நான் ஆகுவதிலிருந்து எல்லா இடத்தில் காவல் தேடுகிறேன். ஏன்னால் அண்ணல் ஹுசுவ ஃபி மிசிலிதாரி இது போன்றதிலே கிண்டல் பண்ணுவது என்பது ஜஹுருன் சபகுன் முட்டாள்தனமாயிருக்கும், மடமைத்தனமாக இருக்கும். கீழே போட்டுட்டு வரல. ஃபி மக்காமில் இர்ஷாதி செய்ய வேண்டிய இடத்துல, நேர்வழி காட்ட வேண்டிய இடத்துல, பயானி ரஹக்காமி சட்டங்களை விளக்க வேண்டிய இடத்துல இர்ஷாத் செய்யணும். நடந்து போச்சு என்ன செய்யன்னு கேட்கான். அப்போ முர்ஷிதாக இருந்து இர்ஷாதில் செய்யணும். இர்ஷாத் செய்யற இடத்துல கிண்டல் பண்ணுவாங்க. ஹக்காம்களெல்லாம் சொல்லணும், சட்டங்களை விளக்க வேண்டிய இடத்துல போய் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் முட்டா பேருடைய வேலை. அப்படி கொடு இல்லை அண்ணல் ஹுஸ் மிசிலி தாலிக்கு இது போன்ற இடங்களிலே கிண்டல் பண்ணுவது ஜஹுலுன் வ சபகுன் முட்டாள்தனமும் மடமைத்தனமுமாக இருக்கும். அவே தான் அவுது பில்லாஹி அன் அக்கூன ஜாஹிலின்னாங்க. அப்போ நஃபா அன் நப்சிஹி மூசா தான் தன்னை விட்டு நீக்கி விட்டார்கள். மா ருமிய பிஹி எதை கொண்டு அவர்களை அவதூறு சொல்லப்பட்டதோ, எதை கொண்டு கிண்டல் பண்ணுறீரா, கிண்டல் பண்ணுறது தான் அவதூறு சொல்கிறான். அப்படி கொடுக்கணும். நஃபா நப்சிஹி தன்னை விட்டு நீக்கி விட்டார்கள். மா ருமிய பிஹி எதை கொண்டு அவதூறு சொல்லப்பட்டார்களோ, வழி சுமத்தப்பட்டார்களோ அதை தன்னை விட்டு நீக்குகிறார்கள். அல்லா தரீக்கத்தில் புர்ஹானி ஆதாரத்துடைய முறையின் மீது என்ன செய்கிறாங்க? தன்னை விட்டு அதை நீக்கிறாங்க. ஆதாரத்தொன்னா ஆகுது இல்லா என்ன கோன்பிட்டா முட்டாள்கள் தான் அப்படி செய்வானுவோ, கிண்டல் பண்ணுவான். நான் முட்டாள் கிடையாது, நான் முட்டாள் கிடையாதுன்னு கிண்டல் பண்ணலைன்னு நடக்கும். ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. முட்டா பேர் உள்ள அந்த வேலையை செய்வான். நான் முட்டாள் கிடையாது என்று சொன்னால் ஆதாரத்தோடு நான் கிண்டல் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. விளங்குதுப்பா?
ஆதாரத்தோடு நான் நக்கல் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நஃபா அந்நப்சியை தன்னை விட்டும் மாறுமிய பிகி எதை கொண்டு அவதூறு சொல்லப்பட்டார்கள் அந்த ஒன்றை நீக்கி தள்ளினார்கள். அலா தரீக்கத்தில் புர்ஹானி ஆதாரத்துடைய முறையை நீக்கி தள்ளினார்கள். வாகரஜ தாலிக்க அந்த ஆதாரத்தோடு அவர்கள் வெளியாக்கினார்கள். சூரத்தில் இஸ்தியாதத்தி பாதுகாப்பு பெறுகின்ற சூரத்திலே வெளியாக்கினார்கள். அவுது பில்லாஹி ஏதாவது சொல்லும் ஆதல்லான்னு சொல்கிறாங்க. காலம் ஆதல்லா அன் ஆகுத இல்லா மண் வஜதுனா அலிஹி மத்தானாதன புராணாய்த்து வருதப்பா. மனிதர்கள் யாருக்கு நாங்கள் அந்த நாளிகை பெற்றோமோ அவரை பிடிப்பதை தவிர மற்றால பிடிப்பதை விட்டு காவல் தேடணும் வருதப்பா. சூரத்து நியூஸில் வருதுல்ல மாதல்லா. மனிதர்கள் யாருக்கு அது நாங்கள் பெற்று யாருக்கு எடுத்தாரோன்னு சொல்லலை, யார்கிட்ட பெற்றுக்கொண்டோமோ அவரு தானே பெற்றுக்கொள்ளப்படுச்சு. பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட யார்கிட்ட பெற்றுக்கொண்டோமோ ஒரு அல்லாதவரை பிடிப்பதிலிருந்து அல்லாட காவல் தேடுறோம் நாங்கள்ல. அப்போ ஒன்று விஷயங்களை சொல்லுவோம் ஆதல்லா அல்லாட காவல் தேடுறோம் அல்லா அவனை பாதுகாப்பானான்னு சொல்லி தான் பேசுவாங்க. ஒரு யாது பில்லா அல்லாட்டை பாதுகாப்பு தேடுதல் இருக்கிறது சொல்லி அரைப்பாங்க. அது மாதிரி அவங்க அவுது பில்லான்ட்டாங்க. இசூரத்தில் யாதத்தி அல்லா இடத்தில் பாதுகாப்பு தேடுகிற சூரத்தில் இந்த கலாமை வெளியாக்கினார்கள். ஏன் இஸ்திஃபுல்லா அன்லஹு இந்த கிண்டல் பண்ணுவதை கேவலமாக கருதியதினால். இஸ்திஃபுல்லா அர்த்தம் கேள்விப்பட்டிருப்பாரு. ஆமாம் இஸ்திக்பாஹன் இஸ்திஹ்ஸாயி கிண்டல் பண்ணுவதை கேவலமாக கருதியதினால் பாதுகாப்பு தேடுகின்ற சூரத்திலே இந்த கலாமை வெளியாக்கினார்கள். உடனே அவர் சொன்ன உடனே அப்போ கிண்டல் பண்ணலை எங்கே வழங்கிட்டாங்க. உடனே காலை ஒரு மாட்டப்பையாக இருக்க வேண்டியதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆலு அவர்கள் கேட்டார்கள் உதுவலனா ரப்பக்க உங்கள் ரப்பிடத்தில் எங்களுக்கு துவா செய்து கேளுங்கள். அப்படி கேட்டால் பையின்லனா எங்களுக்கு அவன் விளக்கி விடுமான் மாகிய அது எந்த நிலையில் உள்ள மாடு என்று விளக்கிடுவான். மூத்தா போனவங்களை காட்டி கொடுக்குற மாடு எப்படிப்பட்ட மாடு இல்லை ஐய பக்கரத்தின் ஈயன்னு கேட்கணும். அப்படி தானே எப்படி கேட்கணும்? அல்லது கை பகி அந்த மாடு எப்படிங்க இருக்கும்னு கேட்கணும். ஜின்ஸை பற்றி கேட்க வேண்டிய இடத்துல நிலையை பற்றி வசு பற்றி கேட்குறான். என்ன கொலையை கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக ஒரு மாடு இருக்கு, அது எந்த நிலையில் இருக்கும் எந்த தன்மையில் இருக்கும்னு கேட்குறான். விளங்குதப்பா? சட்டப்புறம் இப்படி தான் கேட்டிருக்கணும். ஐய பக்கரத்தின் கைபகி அந்த பக்கரா எப்படி இருக்கும்னு கேட்கணும். கேட்க வேண்டிய இடத்துல எப்படி கேட்குறானுவா மாகிய பையன்லனா மாகிய அது என்ன என்று எங்களுக்கு என்ன செய்வான், அது எந்த நிலையில் இருக்கும் எந்த தன்மையில் இருக்கும் என்று என்ன செய்வான் எங்களுக்கு எல்லாம் விளக்கி தருவான். செத்து போன ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி தர்ற மாடுனா அது என்ன சிவத்தில் இருக்கும் என்ன நிலையில் இருக்கும் என்று எங்களுக்கு விளக்குவான் கேட்குறான். விளங்குதல ஒவ்வொன்றிலையும் ஒரு சிறு இருக்குது, எப்படி பிரித்து மேலாக பார்த்தீங்களா இல்லை விளங்குதல மாஹாலுகா சிவத்துகா அந்த மாட்டினுடைய நிலை என்ன அந்த மாட்டினுடைய தன்மை என்ன அது எப்படி எப்படி செத்து போனவனையெல்லாம் காட்டி தரும். அந்த சிவத்த நிலை எங்களுக்கு விளக்கிதாங்கிறானோ எடுத்தனப்பா. இப்போ காண அக்குகு இங்கே அக்கு என்னன்னா எப்படி கேட்டிருக்கணும். காண அக்குகு ஐய குறவர்கள் சொல்வதாக இருக்கும். எப்படி ஐய பக்கரத்தின் ஹிய அது என்ன மாடு அவ கை பைய அது எப்படி இருக்கும் அந்த மாடு தான் கேட்டிருக்கணும். ஆனால் நிலையை பற்றியும் வசுவை பற்றியும் கேட்குறானோ விளங்குதப்பா. ஏன்னா அது அன்னமா இஸ்வாலுபிகி இதை பற்றி கேட்கப்படுகிறதோ அது அனில் ஜின்சி ஆலிபன் மீதமாக ஜின்ஸை பற்றி தான் இருக்கும். அது என்ன மாடுன்னு அப்படி தான் ஐய பக்கரத்தையும் தான் கேட்டிருக்கணும். அப்படி கேட்க வேண்டிய இடத்துல ஆளை பற்றியும் சிவத்தை பற்றியும் கேட்குறான். ஏன் லாக்கின்னகும் அவர்கள் லம்மா ரவு மா உமீரூபிகி எதை கொண்டு ஏவப்பட்டார்களோ எந்த மாட்டை கொண்டு ஏவப்பட்டார்களோ அந்த மாட்டை அவர்கள் விளங்கிய போது அலாஹாலின் ஒரு நிலையின் மீது விளங்கிய போது எப்படிப்பட்ட நிலை லம் யூஜது பிகா செய்வன் அந்த நிலையை கொண்டு எதுவும் பெற்றுக்கொள்ளப்படாதே என் ஜின்சிகி அந்த மாட்டினுடைய ஜின்சிலிருந்தும் மாட்டினுடைய ஜின்சிலிருந்தும் எதுவும் அந்த நிலையை கொண்டு பெற்றுக்கொள்ளப்படாதே அப்படிப்பட்ட மாடாக விளங்கிய போது அஜிரவுகு அந்த ஜின்ஸை நடத்தாட்டி விட்டார்கள். மஜிரா மாலம் யாரிஃபு அக்கீக்கத்தகு அதனுடைய அக்கீக்கத்தியர்கள் விளங்கவில்லையே. வலம் எரவு மிசிலகு அது போன்ற மிசிலை கூட விளங்கலையே. இல்லை அந்த மாதிரி செத்துப்போன உனக்கு காட்டி கொடுக்குற மாடு அந்த அக்கீக்கத்தை அவங்க விளங்காத போது அதனுடைய மிசிலை கூட விளங்காத போது மாகியாவை என்ன சிவத்தில் இருக்கும் என்ன நிலையில் இருக்கும்னு கேட்குறானுவோ. இல்லை விளங்குதுனா எப்படி கேட்கறான்னு தெரியுதுடா. இல்லை அப்படிப்பட்ட மாடு எங்கேயா இருக்கா? செத்து போனவனை காட்டி குடிக்கிற மாடு எங்கேயா இருக்கா? அப்படிலாம் ஒரு மாடு கிடையாதே. அப்போ அது என்ன சிவத்தில் இருக்கும் என்ன நிலையில் இருக்கும்னு கேட்குறான். இப்படி போட்டு பிடிக்கிறாங்க பார்த்தியாடா. மண்டை இருந்தால் தமிழ் இதெல்லாம் புரியும். விளங்குதா என்ன சார்
சுபானி மாதம ஷானி. ரைட்டு, அர்த்தம் வச்சு விளங்குச்சா? டேய் மாஹாலுஹா வசிபத்துஹா கானா குஹு அங்கே கூல ஐய பக்கரத்தின் ஐய கைவு ஐயன்னு தான் கேட்கணும். இது அன்னமா யுஸ்அலு பிஹி, எதை கொண்டு கேட்கப்படுகிறதோ அது அனில் ஜின்சி ஹாலிபன், மேதமாக ஜின்ஸை பற்றி தான் இருக்கும். ஆனால் லாய்க்கின்னும் ரம்மா ரவு, அவர்கள் விளங்கிய போது மா உமிரூபி, எந்த மாட்டை கொண்டு ஏவப்பட்டார்களோ அந்த மாட்டை விளங்கிய போது அலாஹானின் ஒரு நிலையின் மீது விளங்கிய போது, எப்படிப்பட்டதல்ல லம் யூஜது பிகா, அந்த நிலையை கொண்டு செய்வோன் எந்த மாடும் பெற்றுக்கொள்ளப்படாது என் ஜின்சிக்கு, அந்த மாட்டினுடைய நிலத்திலிருந்தும் என்ற மாடும் பெற்றுக்கொள்ளப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் விளங்கிய போது அஜிரோ அந்த ஜின்ஸை நடத்தி விட்டார்கள். மஜிரா மா லம் ஏறிபு அக்கீக்கத்தொகு, அந்த மாடினுடைய அக்கீக்கத்தியர்கள் விளங்கவில்லையே. பலம் இரவு மிசிலுடைய மிசிலை கூட பார்க்கவில்லையே, மிசிலை கூட விளங்கவில்லையே. அந்த நிலையில் நடத்தாட்டான். அது எந்த நிலையில் உள்ள மாடுங்க, என்ன சிவத்துங்க? காலை உடனே சிவத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய சிவத்தை விளக்குறாங்க பாரு. காலை மூசால சொன்னாங்க, இன்னல்லாஹ யகூலு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னஹா அந்த மாடு, இன்னஹா பக்கரத்துன், இன்னஹா அந்த மாடு பக்கரத்துன் ஒரு மாடா இருக்கும், ஒரு பசுவாயிருக்கும். லா ஃபாரிதுன் வைசாலியாகவும் இருக்காது, வலா பிக்கருன் கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது. எப்படி இருக்காது? வைசாலியாகவும் இருக்காது, கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது. அதுதான் கண்ணு. ஐ லா முசின்னத்துன், லா முசின்னத்துன், அது வயது முதியதாகவும் இருக்காது. வலா ஃபித்தியத்துன், அது வாலிபமான ஒட்டகமாகவும் இருக்காது, கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது. யுகாலு சொல்லப்படும் ஃபரலத்தில் பக்கரத்து ஃபரலன், ஃபரலத்தில் பக்கரத்து ஃபரலன் என்று சொல்லப்படும். அப்போ என்ன அர்த்தம்? இது மினல் ஃபரல், ஃபரலில் இருந்து வந்தது, எல்லை கடந்த மாடுன்னு அர்த்தம், வயது முதிர்ந்த மாடுன்னு அர்த்தம். என்ன மாடு? வயது முதிர்ந்த ஃபார் இருக்குதா, விளங்குதா? யுகாலு ஃபரலத்தில் பக்கரத்து ஃபரலன், ஃபரலத்தில் பக்கரத்து பகரலன் என்று சொல்வார்கள். அது மினல் ஃபர்லு, ஃபர்லு இருந்து வந்தது. ஃபர்லத்தில் ஃபர்லு, ஃபர்லத்தில் பக்கரத்து ஃபர்லன் அர்த்தம். அது கத்தாவுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து போயிடுச்சுங்க, எல்லாத்தையும் அது தாண்டி போயிடுச்சு, சாவு போகிற வயசுக்கு வந்துடுச்சு, கருடு மாடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒழுங்கு கத்தாயினா எல்லாத்தையும் கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குமில்ல, அந்த வயசையெல்லாம் கடந்துருச்சுன்னு அர்த்தமா. அன்னஹா ஃபருதத்து சின்னஹா, அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய வயதுகளை எல்லாம் அது கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அன்னஹா அந்த மாடு ஃபருதத்து சின்னா, அதனுடைய வயதுகளை எல்லாம் கடந்து விட்டது போலும், எல்லா வயசு சாவு போகிற வயசுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் வயசு மூணு சாவு போகிற வயசில் உள்ள மாடும் கிடையாது, விளங்குதப்பா? பிக்கிருன்னா என்ன? லா ஃபார்தி வலா பிக்கிருன்னு வருதுல்ல, ஒரு தரிக்கிபுல் பிக்கிரு, பிக்கரை இணைப்பது, இதில் அவ்வலியத்தி, அவ்வலியத்தின் பக்கமாக இருக்கும். அப்போ அது அவ்வலியத்தாகவும் இருக்காது, சின்ன கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது. என்னமா இருக்காது? சின்ன கண்ணுக்குட்டியாகவும் பிறந்த குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப சாவு போகிற வயசில் உள்ளதாகவும் என்ன செய்யாது, இருக்காது. தெரியுதுனப்பா? மீண்டும் இதில் கட்டுப்பட்டது தான் அல் புக்கரத்து, காலை பொழுதுக்கு புக்கரத்து என்பதும் என்ன இருக்கு, பாக்கூரத்துங்கிறதுல கட்டுப்பட்டது தான். பழம், ஆதி பழம், முத வருகின்ற பழம் என்னது? ஒன்றையும் ஒரு பழம் வரும் இல்லை, ஃபஸ்ட்டு பழம் பழங்க தான் கேட்டேன். முத பறித்த பழம்னு சொல்கிறாங்கல்லப்பா, முத பறித்த பூ, முத பழித்த பழம், முத உள்ள இலைன்னு சொல்லுவாங்க. பாக்கூரத்துனா ஆதி பழம், முதல் பறித்த பழத்துக்கு பாக்கூரத்துங்குவாங்க. அதான் இதில் கட்டுப்பட்டது தான் ஆதி பழம்னு அர்த்தம். மினுவில் கட்டுப்பட்டது தான் அல் புக்கரத்து, காலை பொழுது. காலை பொழுதுன்னு துவக்கம் தானே, புக்கரத்தும் வசீலான்னு வருதப்பா, காலை மாலை. புக்கரத்துங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான், பாக்கூரத்துங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். புக்கரத்து என்றால் காலை பொழுது, அவ்வளவு சுபுக்கு சொல்கிறது. பாக்கூரத்துனா அவ்வளவு பாக்கியத், ஆதி பழத்துக்கு சொல்கிறது. விளங்குதப்பா? அப்போ அது கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது, வயது குஞ்சதாகவும் இருக்காது. அவ்வானுன், அது நடுத்தரமானதாக இருக்கும். பைனதாலிக்கு, இந்த ரெண்டுக்கு மத்தியில். பைனதாலிக்கு நடத்துங்க, கண்ணுக்குட்டியாக இருப்பதற்கு மத்தியிலையும் வயசாலியாக இருப்பதற்கு மத்தியிலையும் என்ன செய்யும், நடுநிலையானதாக இருக்கும். வாகிர் தாவான இருக்கிறார்.